அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 50வது அதிகாரமாக உள்ள இடன் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற 496வது திருக்குறளை காணப்போகின்றோம். இடன் அறிதல் என்பதற்கு ஒரு செயலை வெல்லும் இடத்தினை அறிந்து தொடங்குதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகள் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது 496வது திருக்குறளுக்கு செல்வோம். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம். நிலத்தில் ஓடும் வலிமையான சக்கரங்களை உடைய நீண்ட தேரானது கடலில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நிலத்தில் ஓடுகின்ற வலிமையான சக்கரங்களை உடைய நீண்ட தேரானது கடலில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது. ஆகவே ஒரு செயலை இடமறிந்து கருவியறிந்து தொடங்கினால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது இதற்கான சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.